வணக்கம். இந்த மாதிரி நான் கோயம்புத்தூர். எனக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சு. எப்படின்னா, இந்த மூச்சு திணறு, பச்சை தண்ணி குடிச்சா தொண்டை எப்படி இருக்கு, குளிக்க முடியாது, பச்சை தண்ணியில குடிக்க முடியாது, ஒரு ஐஸ் தண்ண முடியாது. குளிர்ச்சியான பொருள் என்ன சாப்பிட்டாலும், பல வகை சாப்பிட்டாலும், எந்த வகை சாப்பிட்டாலும் எனக்கு பேச முடியாது. ரொம்ப அப்படியே 3 வருஷமும் எனக்கு ரொம்ப தொல்லையா இருந்துச்சு. சரின்ட்டு நான் போகாத ஆஸ்பத்திரியில, கோயம்புத்தூர்ல எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போனேன். போனா மருந்து மாத்திரை டானிக்க கொடுப்பாங்க, ஊசி போடுவாங்க. போன தொடர்ந்து 1 வாரத்துக்கு வாங்குவாங்க. போவேன், 1 வாரத்துக்கு மாத்திரை மருந்து கொடுத்தாங்க. பார்த்தா அது எக்கிந்துட்டுன்னு பிரச்சனை இல்லை, தீர்ந்துருச்சு, பழவடிக்க பிரச்சனை. அப்படி எல்லா ஆஸ்பத்திரி அங்கே கொண்டு ஆஸ்பத்திரியை தான் சொல்லுவாங்க. எனக்கு குணமானதில்லை. அதை பிறகு நம்ம தம்பி என்னடா அப்படி உட்காந்துருக்கமேன்ட்டு தம்பி ஒரு தமிழ் தெரிஞ்ச தம்பி சொல்லிச்சு, ஏக்கா ஒரு சென்ட்ரல் புதுசாக நடத்துறாங்க, அந்த சென்டருக்கு போனா சாப்பாடு மாதிரி உணவு கொடுக்குறாங்க, அங்கே என்னன்னு பாட்டு வாக்கா. சரிப்பா, எந்த ரகம் பாண்டேன், இங்கதான் கவனமானி இருக்கு, போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு போனேப்பா. சென்ட்ரல் சாப்பாடு என்ன பிரச்சனை மாட்டாங்க. இப்படி சொன்னேன். என்ன செய்ய முடியா, பப்படி அடிப்பேன். ஒரு நாளைக்கு 5 தடவை அடிப்பேன், நைட்ல 4 தடவை அடிப்பேன். தீரவே தீராது. அப்புறம் பார்த்தா பூஜை போடுவேன், சுடுதண்ணி காய வச்சு நல்லா குடிப்பேன். எதுக்கும் இல்லை, தூங்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, வெளியே போனாலும் முடியாது. ரொம்ப தொல்லையா இருந்துச்சு. இது என்னடா அப்படி செய்ய போறேன்ட்டு இதெல்லாம் சொன்னேன். சென்ட்ரல் சொல்லவே, சரிங்க நீங்க சாப்பிடுங்க, பத்தியம் இல்லை, ஊசி இல்லை, மாத்திரை இல்லை, நீங்க சாப்பாடு மாதிரி நான் கொடுப்போம், அதை மட்டும் நாள் தவறாம நீங்க வாங்க, நீங்க சொல்ல திட்டு நாங்க சொல்றோம் திட்டி வாங்க, ஒரு 2 மாசத்துக்கு எடுங்க, அது பிரச்சனை பூராமே தெரிஞ்சிடும் அப்படின்னாங்க. சரிப்பா வாரிப்பாட்டு நான் போனேன். ஃபர்ஸ்ட் டைம் போனேன். போமே என்ன தீரம் போதுன்ட்டு ஏக்கமாத்தான் போனேன். போமே சரி ஒன்றும் பயப்படாம வாங்கினாங்க. சரி 2ஆம் நாள் எனக்கு பப்படிக்கல கொஞ்சம் குறைச்சேன். தூக்கமே எனக்கு வராது, படுத்தாலும் தூக்கம் வராது, உட்கார்ந்தாலும் எனக்கு தூக்கம் வராது. நல்லா படுத்தேன். படுக்கும் பரவாயில்ல, 2ஆம் நாளே அவனுக்கு ஒரு தீர்வு இருக்குது, நீ போயிடும்ட்டு என் பிள்ளைய எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சரி எம்பிட்டு வந்தாலும் பரவாயில்ல நீ அங்கேயே போன்ட்டாங்க. சரி போனேன். போகுமே என்னால் என்ன செய்ய முடியாது, தண்ணி எடுக்க முடியாது, ஒரு குடம் தூக்க முடியாது, துவைக்க முடியாது, மாடி படியேறி காயப்பட முடியாது, மாடியில பொருள் இருந்தா அதை எடுக்க முடியாது. ரொம்ப எனக்கு கஷ்டப்பட்டு நமக்கு எங்கன்னா தீரப்போகுது. இந்த பையன் சொல்றாப்புல சரி போயிட்டு வருவோம்ட்டு வந்தேன். பார்த்தா அந்த பையன்கிட்ட ஒரு மாசத்துல எனக்கு படி ஏறிட்டேன். அப்புறம் வேலை, நான் பச்சை தண்ணி மேல குடிக்க முடியாது, பச்சை தண்ணியும் குடிச்சிட்டேன். எங்கேயும் ஒரு சூழலில் போனால் அவசரத்தில் மேலே குடிக்க முடியாது. எப்படா குடிக்க போகிறோம், பச்சை தண்ணி நம்ம சேராம போதுண்டு. இப்போ அங்கே நம்ம அந்த சாப்பாடு சாப்பிட்ட பிறகு பச்சை தண்ணியே மேலே குடிச்சுக்கிருவேன். எனக்கு பிரச்சனை ஒரு அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கு. எனக்கு விடுதலை மாதிரி கிடைச்சிச்சு. என்ன பாண்டேன், இல்லைக்கா இன்னும் ஒரு மாதத்துக்கு எடுங்க, அது தீர்க்க எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு இப்போ நான் 3ஆவது மாதம், இப்போ 2 மாதம் முடிச்சிருக்கேன். 3ஆவது மாதம் இப்போ எல்லா வேலையும் நானே செய்கிறேன். நீ பச்சை தண்ணியும் குடிக்கிறேன். பேச விட்டுருச்சு. கடைக்கு போனால் பொருள் வாங்க முடியாது, எழுதி கொடுத்தா நான் பொருள் வாங்குவேன். பிள்ளைய படிச்சு அந்த பொருளை கொடுக்குங்க. இப்போ நானே இன்னைக்கு எவ்வளவு பேசணுமோ நடந்தா எனக்கு டைப் வந்துடும். செம்ம 2 கிலோ தூக்க முடியாது. ஒரு வெயிட்டு ஒரு தக்காளி வாங்கி அந்த கையில வச்சிடக்கூடாது, அப்படி எனக்கு மோசத்தில் வரும். நடக்க முடியாது, குப்பையை கொண்டு போய் போட முடியாது, அந்த அளவுக்கு இருந்துப்பேன். எனக்கு இந்த செல்லியில் வந்தேன், படியேற்றேன், துவைச்சு போட்டேன், பச்சை தண்ணியெல்லாம் முடிச்சிட்டேன். இன்னைக்கு வேலையை பூரா நானே செய்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு தூரம் நடக்கணுமோ நடந்துட்டேன். எனக்கு பிரச்சனை ஒரு அளவுக்கு நல்லா தீர்த்துருச்சு. இப்ப என்னைய பார்த்து 4 பேரு எப்படி கங்கா கவனிட்டாங்க. இந்த மாதிரி சென்ட்ரல் போனேமா, தம்பி தெரிஞ்ச தம்பி தான் சொல்லிச்சு. போனேன். போகாம எனக்கு எல்லாம் பரவாயில்லக்கா, இந்த வீட்டுக்குள்ளேயே
இப்போ நல்லா எங்கேயும் போறீங்களே, கோயிலுக்கு போறீங்க, எங்கேயும் போறீங்க கிடைக்கலாம் அப்படின்ட்டு என்னைய பார்த்து 4 பேர் இப்போ வந்து அதில் போய் சாப்பிடுவேன். சாப்பிட்டு அவங்களும் நல்லா இருக்காங்க. இந்த சென்ட்ரலுக்கு